வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஸ்வசேவாவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மண்டல பிராமண உபனிஷத்தினுடைய 74வது மந்திரத்தை பார்க்கணும். இதில் இன்னையோட இந்த உபநிஷத்து பூர்த்தி ஆகிறது. இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இது வரைக்கும் நீங்கள் என்ன முடிவெடுத்துறீங்க? இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்க விஷயங்கள், அதாவது கேட்ட சிரவணம், இதெல்லாம் கேட்டு என்னுடைய உபதேசங்கள், அதுலேருந்து என்ன முடிவு கொடுத்துருக்கீங்க? ஆ, ஞானம் வேணுமா? ஞானம் அப்படியே எடுத்து டக்குன்னு தூக்கி கொடுக்குற பொருளா அது? அது என்ன இதுவா? ஆப்பிளா, ஆரஞ்சா, மாதுளம்பழமா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெய்லி 1 மணி நேரம் என்ன பண்ணுறீங்க? 1 மணி நேரம் தான். என்ன நிதித்தியாசனம் என்னது? எனக்கு தெரியாது. என்னது அப்படின்னா? மந்திரம் போடணுமா எல்லாருக்கும்? ம். இல்லை, 1 மணி நேரம் என்ன கண்டெய்ன், அந்த என்ன கான்செப்ட், இல்லை கண்டென்ட் என்னது? ம் 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 வெரி குட், வெரி குட். 1 மணி நேரத்தில் எல்லாமே பண்ணிடுறீங்களா? எல்லாம் 5-5 நிமிஷமா? 15 மினிட்ஸ் அப்படி சொல்கிறது பா. 15 மினிட்ஸ். சரி, இது நாள் வரைக்கும் தெரியாட்டினாலும் இது வரைக்கும் யூடியூப்பில் தேடி அலைஞ்சவங்களுக்காக இதை சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன். நீங்கள் யார் எத்தனை வீடியோஸ் போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், எத்தனையோ குருகிட்ட போயிருக்கலாம், எத்தனையோ சித்தர் ஜீவசமாதிக்கெல்லாம். எல்லாருமே ஜீவசமாதிக்கு தான் முதல்ல போயிட்டு வராங்க. அப்புறம் அங்கங்கே சுற்றி கடைசியில் முருகன்கிட்ட வராங்க. முருகன் அவங்களுடைய தேடல்களுக்கு புல் ஸ்டாப் வைக்கிறார். ஞானத்தையும் திருப்தியும் கொடுக்குறாரு, அமைதியாகிறாங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தான் அடியேன்னு சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை யூடியூப்பில் கேட்டு எத்தனை குருவை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு அபியாசம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் முதல்ல ஏகாந்தம் ஏகாந்தத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், பீரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு எந்த காரணம் சொல்லியும் அந்த ஏகாந்தத்தை குறைக்கக்கூடாது. இந்த ஏகாந்தம்ங்கிற தனிமை அது 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர், 4 ஹவர்னு இந்த சத்துவகுணம் 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் சத்துவகுணங்கிற தத்துவத்தில் ஏகாந்தம் ஒரு கான்செப்ட். ஒரு 6 படிக்கட்டாக சொல்கிறேன். இதை 6 படிக்கட்டு தான் சித்திக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய விஷயம். 1 ஏகாந்தம். ஏகாந்தம் போனதுக்கப்புறம் பிராணாயாமம். நல்லா ஏதாவது ஒரு ஆசனத்தில் கிழக்கோ இல்லை வடக்கோ பார்த்து பிராணாயாமம். 3வது இடத்துல ஓங்காரம். ஆரம்பத்தில், மத்தியில், முடிவில். ஒரு ரோபாட்டிக்காக சொல்லாமல் பிராணாயாமம் கூட நீங்கள் ரோபாட்டிக்காக செய்யலாம். ஓங்காரம் சொல்லணும். 3வது பாயிண்ட்டு ஓங்காரம். ஓங்காரம் ஜபம் இருக்கணும். நல்லா பாவிச்சு சொல்லணும், பிரியமாக சொல்லணும், உங்கள் அப்பாவை கூப்பிட்ற மாதிரி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, இந்த முத்ராஸ்லேயே
உன்னதமான முத்ரா, சிவ தரிசனம், சிவசக்தி தரிசனம் கொடுக்கக்கூடிய முத்ரா. பஞ்சவக்திரம், உமாசகாயம், நீலகண்டம். இந்த பரம்பொருளை நம்ம சகசிராரத்தில் பார்க்கக்கூடிய பார்வையை சாம்பவி முத்ராவை 4வது இடத்துல அதை ஃபாலோ பண்ணணும். 5வது இடம் விசாரத்துக்கு தான் ஆடியோ கேட்குறது. 5வது இடத்துல ஆடியோ கேட்குறது. இதுவே தியானமாகட்டும். விசாரமும் தியானத்தையும் ஒன்றுன்னா 5 படிக்கட்டு தான். அதுதானே வருது. 6 வருதா? 5 வருதா? இதை நீங்கள், நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், உங்களுக்கு 50 வயசாகி 50 வருஷமாக இந்த இறை சிந்தனையில் பக்தி, அங்கே போனேன் இங்கே போனேன், அந்த வந்தேன் இங்கே வந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு அது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்குமே தவிர ஞானத்தை கொடுக்காது. ஆனால் ஞானத்துக்கு அதுதான் ஆதாரம். அதனால் நீங்கள் போன கோவில், செய்த தர்மம், அலைஞ்ச இடம், அதுக்கான பல முயற்சிகள், அதெல்லாம் வீணாக போகாது. அதெல்லாம் இதுக்கு ஆதாரமாக இருக்கும். ஆனால் இது பண்ணாமல் நீங்கள் முக்தி அடைய முடியாது. இப்போ இந்த 5 வருஷத்தில் நீங்கள் 5 மணி நேரம் ப்ராக்டிஸில் இருக்கணும். முறைப்படி நல்லா உத்தமமான அதிகாரின்னா குரு சொல் பேச்சு அப்படியே கேட்டு செயல்படுவாங்க. அதம அதிகாரின்னு வச்சுங்க, அவர் சொல்ல கேட்டுக்குவோம், அப்புறமா நேரம் கிடைச்சா பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜென்மா போயிடும். இந்த ஜென்மா இல்லை, அடுத்த 1 கோடி ஜென்மா அப்படியே போயிடும். இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பல்ல காமிச்சிட்டு இருந்துன்னு பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சமாக சீரியஸ்னஸ் இருக்கணும். வருஷங்கள் அதனுடைய முடிவை நோக்கி வேகமாக போயின்ட்டுருக்கு. நீங்கள் 50 வருஷம் வீணாக்குனா கூட இந்த 5 ஆண்டுகள் செய்த முயற்சியும் பயிற்சி இல்லாத முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். பக்தியும் ஞானமும் சேரணும். பக்தியும் ஞானமும் யோகமும் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அடையிறதுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஃபார்முலா தான் இந்த இப்போ நான் சொன்னேன். இந்த 5 பாயிண்ட்டு இதை ப்ராக்டிஸாக பண்ணணும். இந்த 1 மணி நேரம்லாம் பத்தாது. எந்த வருஷத்தில் நீ ஆரம்பித்து ஞான யோகத்தை ஆரம்பித்து 50 வயசுலேருந்து வச்சுங்களேன், 50 வயசு இருந்தால் கூட 55 வயசு 60 வயசுக்குள்ளே நீங்கள் சித்தி பெறணுங்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ரொம்ப அதுக்காக தீவிர கத்தி வேண்டாம். சும்மா எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு படிப்படியாக இந்த 1 ஹவரை சத்வகுணத்தை உயர்த்தணுங்கிற அறிவோடு செயல்பட்டால் இந்த 50 வருஷ வாழ்க்கை வீணாக போகாமல் வென்று எடுத்ததாக ஆகும். அதை நான் அதை அங்கீகரிக்கிறேன். இந்த கிருத்தியம்னு சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கையை விட்டுட்டேன் வீணாடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இந்த எளிமையான 5 பாயிண்ட்டை சொல்கிறேன். எதுவுமே கடினம் இல்லை. ஆனால் இந்த 6 பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தீர்க்ககாலின் நிரந்தரிய ஸ்ரத்தையா, வித்யா, தபஸா, பிரம்மச்சரியனில் இது வித்யான்னு சொல்கிறது இதான். இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ஏகாந்தம், பிராணாயாமம், ஓங்காரம், சாம்பவி முத்ரா, விசாரமும் நிதித்தியாசனமும் ஒன்று தான். விசாரம், நிதித்தியாசனம், தியானம். ஆடியோ கேட்குறது, ஆடியோ மஸ்ட்டு. ஆடியோ தான் உங்களை பரம்பொருளோடு இணைக்கக்கூடிய முக்கியமான என்ஜின். அதுதான் விசாரம். விசாரம் இருக்கிறதுனால தான் இந்த 5 செயல்படும். விசாரம் இல்லைன்னா இந்த 5 செயல்படாது. விசாரம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு, சங்கல்பத்துக்கு வரீங்க, இதை செய்யணுங்கிறது, செய்து பார்க்கணும்னு. அப்படி இந்த வரக்கூடிய வருடங்களை நீங்கள் செயல்படுத்தினா இதை விட எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள். வேறு வழியே கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாள் முயற்சி பண்ணால் அது வந்துடும். இப்போ நீங்கள் 5 ஆண்டுகளுக்குள்ளே ஓரளவுக்கு அது கிளாரிட்டி இருக்கும், பிரம்மம்னா என்னான்னு. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சாம்பவி முத்ராவில் உக்காந்தாலே போதும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம்.
இதை விட்டுட்டிங்கன்னா இனிமேல் உங்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுங்கிற கருத்து தான் சொல்ல முடியும். அங்கே கிரிவலத்தில் அதை தான் பேச போகிறேன் இன்றைக்கி. எல்லாருக்கும் அவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க, நாங்கள் வாழ்க்கையை விட்டுட்டோம், இத்தனை வயசாகி நாங்கள் ஒரு பிராணாயாமம் கூட எனக்கு தெரியல. நீங்கள் உங்களை எப்போ வந்து பார்த்துருக்கேன், உங்களை யங் ஏஜில் நான் பார்த்துருந்தேன்னா எனக்கு பெரிய புண்ணியம் இருந்திருக்கும், நீங்கள் ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் நிறைய அருமையான டைலாக்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. பொய் இல்லை, அதில் உண்மை இருக்குது. அதனால் நானும் சரி அடுத்ததை ஆக வேண்டியதை பார்க்கணும். புண்ணியம் இல்லைன்னா புண்ணியம் பண்ணு, சத்துவகுணமே இல்லைன்னா சத்துவகுணத்துக்கு வா. உக்காந்ததே கிடையாதுன்னா இனிமேல் உக்காரு. ஒரே ஒரு முத்ரா, ஒரே ஒரு ஓங்காரம், ஒரே ஒரு பிராணாயாமம், ஒரே ஒன்று செய்யக்கூடாது. அது இருக்குன்னு கொடுத்துருக்க நேரம் என்ன கேட்டால் ஒன்றுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம், 6 மணி நேரம் எடுத்துக்கலாம், 5 மணி நேரம் எடுத்துக்கலாம். பிராணாயாமத்துக்கு 1 மணி நேரம், அப்போ ஆடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓங்காரத்துக்கு 1 மணி நேரம், அப்போ ஆடியோ போயின்னு இருக்கோம். சாம்பவி முத்ராவுக்கு 1 மணி நேரம், அப்போ ஆடியோ போயின்னு இருக்கோம். விசாரத்துக்கு 1 மணி நேரம், விசாரம், தியானம், நிதித்தியாசனம். எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 5 பாயிண்ட் தான் வருது. இந்த 5 பாயிண்டில் விசாரம், நிதித்தியாசனம் எல்லாத்துலேயும் என்னது, இந்த ஆடியோ போயிட்டே இருக்கும். 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக ஒரு நல்ல உத்தம அதிகாரி சொல்கிறேன். அது மாதிரி யார் சொல்ல போகிறீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட சொன்னதில்லை. நந்தினி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல, ஒரு மெசேஜும் இல்லை. சரி, அது வரட்டும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாராவது ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஒரு நல்ல உத்தம அதிகாரி ஒரே ஒருத்தன் வந்தால் தான் நீங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் என்ன வரும், அது விஷயத்தெல்லாம் வருதில்ல, என்னது வெக்கம், மானம், அது இதெல்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், ஆனால் அரிய விஷயம் இது, மிக மிக அரிய விஷயம். யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்கிறது தான் நமக்கு பிரியமே. இது சாதாரண விஷயம் இல்லை. இதுவும் அப்படி தான், நான் அது நல்லா தான் இருக்குது, நல்லா சூப்பராக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சும்மா தூக்கி ஓரமாக ஃபைலை வச்சுட்டு டெய்லி ரொட்டீன் ஆடு மாடு வேலையை பார்க்கக்கூடாது. பார்த்தா ப்ரமோஷன் இருக்காது, வேறு என்ன, அங்கேயே நிற்க வேண்டியது தான். 50 வருஷமாக போயின்ட்டுருக்கேன், 95 வருஷமாக போயின்ட்டுருக்கேன், இந்த ஜென்மா ஃபுல்லாக போகணுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு, எப்படி செய்யணுங்கிறதும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி 5 படிக்கட்டு கொடுத்துருக்கேன், 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 5 பாயிண்ட்டு நாளைக்கு 3 ஆகலாம், நாளைக்கு 2 ஆகலாம், 1 ஆகலாம். இன்னும் எளிய வழிகள் எதுவோ அதை தான். இது வரைக்கும் இந்த 60 உபநிஷத்து, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகக்கூடிய புதிய உபநிஷத்து 60 உபநிஷத்தில் அடியன் கண்டுபிடிச்ச ஒரு அரிய பொக்கிஷம் தான் இப்போ வெளிப்படுத்தியிருக்கேன். யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க, எங்கேயும் போய் கேட்டு பாருங்கள் என்ன செய்யணும்னு. முதல்ல நான் சொன்னதை செய்யணும் தான் சொல்லுவாங்க. இதை தான் நீங்கள் இனிமேல் செய்யணும். ஏன்னா இந்த யூடியூப்பை பார்த்து நம்ம சித்தியாக இல்லான்னு நினச்சிட்டு நிறைய பேர் சுற்றின்னு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நல்ல ரொம்ப வேண்டுகோளாகவும் விடுக்கிறேன், அவங்களுக்கு ஒரு உபதேசமாகவும் சொல்கிறேன். குருவை போய் பாருங்கள், எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்கள என்ன ஃபீஸ் ஒரு 500 ரூபா கொடுங்க, என்ன இப்போ கெட்டு போகுது, என்ன பிரியமாக கொடுங்க. எதுக்கோ இல்லைன்னா விரயம் பண்ணுறீங்க, எவ்வளோதோ விரயம் பண்ணுறீங்க. 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ஏதோ தேங்காய் ஒடியை வச்சு போய் நமஸ்காரம் பண்ணுங்க, தப்பே இல்லை. குரு இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். உங்களுக்கும் எனக்கும் முருகப்பெருமான் குருவாக இருக்கிறாரு, அதனால் நம்ம பேர் பெற்றவர்கள். ஒன்றில் நிற்கணும், ஒரு குருவை தான் பிடிக்கணும். 10 குருக்கிட்ட போனேன்னு சொல்லக்கூடாது. இனிமேல் அத்வைதத்துக்கு வந்துட்டு அங்கே போனேன் இங்கே போனேங்கிறதெல்லாம் நீ உன்னுடைய எல்லா நேரத்தையும் நீ எங்கே தான் செலவு பண்ணணும். பக்தியை கூட பூஜையை கூட எப்படி சொல்லுது, தூப தீபம் நைவேத்தியம் பிரதட்சணம் நமஸ்காரம் என்ன சொல்லுது, ஞானத்தை நோக்கி தான் சொல்லுது விஷயம். அந்த நோக்கத்தில் தான் அந்த கான்செப்டே வச்சுருக்கோம். 16 உபாசனை, சோடசா உபாசனை, இதெல்லாம் இந்த மந்திரம் அரிய அற்புதமான ஒரு உபநிஷத்து. அதை நம்ம கடந்து முடிக்க போகிறோம், பூர்த்தியாக போகுது. இதுலேருந்து கற்றுண்ட விஷயம்
சங்கல்ப நாசம், ஏகப்பட்ட சங்கல்பத்தை எல்லாம் விட்டுட்டு சங்கல்பங்களை குறைச்சிருங்க. சங்கல்பம் லௌகீகத்துக்கு 1 2 3 சங்கல்பத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அது 3மே பிக்கஸ்ட்டாக இருக்கலாம். சும்மா அப்பப்போ அல்பமாக அன்னன்னைக்கு அன்னாடம் காட்சி மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ப்ராஜெக்ட், அதை நான் சைன் பண்ணேன், அது சக்ஸஸ் பண்ணேன், செட்டில் ஆனேன்னு இருக்கணும். அதுக்கு அறிவு இருக்குது. அறிவு உங்களுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை கேட்கணுங்கிற உங்களுக்கு ஏன் ஏகாந்தமாக உக்காரணுங்கிறது இல்லை. அதனால் ஆசீர்வாதமாக பிளஸ்ஸிங் தான். பயிற்சி முயற்சினால் இதை அடைய முடியாதுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், பயிற்சியும் முயற்சியினால் பிரம்மத்தை அடைய முடியாது. பயிற்சி முயற்சிக்கு ஆதாரமான ஆசீர்வாதம். கை கட்டி வாய்ப்பொத்தி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணு, அது பரம்பொருளுக்கு செய்கிறது. நீ கொடுக்குற நமஸ்காரம் குருவுக்கு அல்ல, அது பரம்பொருளை சார்ந்தது. ஏன்னா அந்த அனுபூதிங்கிற விஷயத்த இறைவன் தான் கொடுக்குறார். அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட நீ எப்படி நடந்துக்குவியோ அதை குருவை பார்த்து வெக்கமானம் இதெல்லாம் ப்ரெஸ்டீஜு இதெல்லாம் நீங்களாக போட்டுக்கிட்ட கற்பனை விலங்கு. அது பொன் விலங்கு சொல்லலாம், இரும்பு விலங்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, நான் சொல்லலை, தோ மந்திரம் வருது அதனால் இதை பேசுகிறேன், ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்படி நிறைய சங்கல்பத்தை எல்லாம் நிறுத்தினா கர்ம நாசமாகும். முதல்ல பகவத்கீதை என்ன திருமலை சொல்லுது, நீ இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்பு ஓடின ஓட்டமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. பிஸியாக இருக்கிறேங்கிறது என்ன, பிஸியாக இருக்கிறேன். நீ பண்ணுற டார்கெட் எல்லாம் மித்தியாதான். நீ பேசின பேச்சு செஞ்ச செயல்பாடு எல்லாம் பிரம்மத்தை நோக்கியாக இருந்துச்சு. பிரம்மத்தை நோக்கி இருந்துச்சுன்னா அது சிறப்பு. பிரம்மத்தை நோக்கி இல்லைன்னு சொன்னால் இனிமேல் பிரம்மத்தை நோக்கிய பயணத்தை தொடர்ந்தினா வெற்றி அடைவாய். அதில் முதல்ல இந்த ஏகப்பட்ட கர்மாவை நான் கர்ம சந்நியாசம் பண்ணுன்னு சொல்லுது. முதல் வார்த்தை கர்ம சந்நியாசம்னு பேர். கர்ம சந்நியாசம்னா எல்லா வேலையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணுன்னு அர்த்தம் இல்லை. வேலையை குறைச்சிக்கோ. 8 மணி நேரத்தில் செய்ய இது தானங்க இருந்துச்சு காலங்காலமாக. இந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சு? 16 மணி நேரம் வேலை செய்கிறது, நாயா ரோபாட்டிக்காக இருக்கிறது, நல்லா குடிக்கிறது, டிப்ரெஷன் ஆகிறது, சில போதை வஸ்துக்கள்லாம் பயன்படுத்துறது, இந்த கல்ச்சர்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்மள்ட்ட கிடையாது. இதெல்லாம் 8 மணி நேரம் சத்துவகுணத்தை டெவலப் பண்ணணுங்கிற சிந்தனை வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கர்ம சந்நியாசம் வந்துடும். சத்துவகுணத்துக்கு நேரம் கொடுக்க மாட்டேன், நீ எப்படி மேலே ஏறுவே? நுட்பமான அறிவு எப்படி கிடைக்கும்? நுட்பமான அறிவில் தான் நீ இறைவனை பிடிக்க முடியும். நீங்கள் சாதாரணமாக வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அது மேக்னெட்டிக் பவர். இமாலயா இருக்குல்ல, அது இழுக்கிற, நீங்கள் எந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறீங்களோ அந்த பக்கம் ரத்த ஓட்டத்தை இழுக்கும். அப்போ மூளைக்கு போனீங்கன்னா தூக்கம் வராது. ஏன்னா போக போக என்ன ஆகும்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் இந்த தமனிகள்லாம் ரொம்ப நுட்பமாகிடுமா. அதாவது அந்த நரம்புகள், ரத்தத்தை எடுத்துன்னு போகக்கூடிய நரம்புகள், அதனால் தூக்கம் வராது, சிந்தனைகள் இருக்கும். ரொம்ப வீக்கான நர்வஸ் இருக்குன்னா அதை விட உடஞ்சி போகுமா. அதனால் மரணம் கூட ஏற்படலாம், நோய் ஏற்படலாம். தூக்கம் கேட்டால் எல்லாம் கெட்டு போகும். அதனால் வடக்கு நோக்கி படுக்கக்கூடாது. சயின்டிஃபிக்காக ஒவ்வொரு நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்கும் எனக்கு தெரியலைன்னா அது மூட நம்பிக்கைன்னு சொல்கிற விஷயம் இல்லை. அதுக்குள்ளே சயின்டிஃபிக்கான விஷயம் இருக்கும். சயின்ஸ் என்ன, சயின்ஸு பெரிய சயின்ஸு. மெட்டீரியலை தானே ஆராய்ச்சி பண்ணுறான். உயிரை ஆராய்ச்சி பண்ண முடியலையே. இவ்வளோ வருஷமாக, இத்தனை 2000 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. உயிரை ஆராய்ச்சி பண்ண முடியலையே. உயிர் இருக்கா இல்லையா? மெட்டலை தானே நீ கண்டுபிடிக்கிற. மெட்டலில் இந்த அணு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு, புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குன்னு. உயிரை பற்றி ஒன்றால் பேச முடியுதா? இந்தியாவுக்கு வரணும், உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது அவனுக்கு புரியலைன்னா அவன் மித்துங்கிறான், இவனுக்கு புரியலைன்னா இவன் மூட நம்பிக்கைங்கிறான். இப்போ யார் அறிவாளின்னு யாருக்கு, அதாவது முட்டாள் கூட பேசிகிட்டு இருந்தால் யார் முட்டாள்னு தெரியாதான். இதெல்லாம் பழமொழி. இதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்னது. இதெல்லாம்
நிறைய பழமொழி உள்ளே இருக்குது. சிலது கொஞ்சம் தமிழ் ரொம்ப வல்கராக இருக்கும், அதனால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதனால் இவங்க சொல்கிறதே சட்டமாக இருக்குது, என்னமோ போங்க. அதனால் பரித்தியஜ, எல்லாத்தையும் விட்டுட்ட, சர்வ கர்மத்தையும் பரித்தியஜ என்னுடைய சரணாகதிக்கு வான்னு எதுக்கு சொல்கிறாருன்னா சத்துவகுணத்துக்கு வான்னு அர்த்தம், வேறு என்ன. முதல்ல கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம்னா கர்மாக்களை குறைச்சிக்கிறது, அத்தியாவசியத்தையும் கொஞ்சம் சௌகரியத்தையும் பார்த்துக்கிட்டு அதோடு நிறுத்திக்கோ. டார்கெட் வச்சு கடனை வாங்கி நாசமாக போகாத. கடன் வாங்கினவன் ஜெயிக்கிறது 1%னா தோக்குறது 99%. கடன் வாங்கினவன் நிச்சயமாக தோப்பான்னு எழுதி கொடுக்கலாம். கடன் வாங்கினவன் ஜெயிக்கலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்கே தவிர கடன் வாங்குறவன் எல்லாம் ஜெயிச்சான்னு வரலாறு கிடையாது. வேணால் எடுத்து பாருங்கள். கடன் வாங்கி நாசமாக போன ஒரு சங்கம்னு கூட வைக்கலாம், தப்பு இல்லை. அப்போ தான் இந்த உலகத்துக்கு தெரியும். ஏன்னா இந்த நம்பர்லாம் வித்துடுறான். இன்றைக்கி ஒரு மெசேஜ் வருது, 15,000 உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கேன்னு. அக்கௌண்ட்டுன்னு கூட வரல, உங்கள் வேலெட்டில். வேலெட், வாட் இஸ் மீன் பை வேலெட்டுன்னு உடனே டிக்ஷனரியை போட்டு அமுக்கி பார்த்தா அது பணப்பைன்னு வருது. என்ன அர்த்தம்? சரி, இவன் ஏதோ கிரிமினல் வேலை பண்ணுறான்னு உடனே அந்த டிரான்சாக்ஷனில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா டிரான்சாக்ஷனில் ஒரு கிரெடிட்டும் ஆகலை. ஆனால் மெசேஜ் பேங்க்லேருந்து மெசேஜ் வரல, நம்ம பேங்க்லேருந்தும் வரல, நம்பர்லேருந்தும் வரல, ஏதோ ஒரு லிங்க்லேருந்து வருது ஒரு மெசேஜ். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தான் உள்ளுணர்வு முருகப்பெருமான் உள்ளே இருக்கார். ஓப்பன் பண்ணாத, என்ன பண்ண, ஃபேக் மெசேஜ் க்ளீனாக தெரிஞ்சிடுச்சு. எனக்கு யாருமே சொல்லித்தரல, க்ளீனாக அது ஃபேக் மெசேஜ்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். அதுக்கப்புறமா செக் பண்ணால் அது ஃபேக் மெசேஜ். ஏன் அதை போய் நம்ம கிளிக் பண்ணணும்? ஆச்சா, அது மாதிரி வித்துப்புறானுங்க நம்ம நம்பரை. யார் யார் மணி டிரான்சாக்ஷன், நம்ம அக்கௌண்ட்டு டிரான்சாக்ஷன்லாம் எப்படி தெரியுது எல்லாருக்கும்? எல்லாம் வித்துடுறானுங்க. நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு, போட்டோம். அது மாதிரி சத்துவகுணத்துக்கு முதல்ல கர்ம சந்நியாசம் பண்ணணும். ரெண்டாவது ஞான கர்ம சந்நியாசம்னு பேர். நீ செய்கிற வேலை என்னதில்லை, ஞான கர்ம சந்நியாசம்னு இப்போ தான் நான் சிரவணம் பண்ணுறேன், கேள்விப்படுறேன். இன்னும் பகவத்கீதாலாம் சம்ஸ்கிருதத்தில் படிக்கலை நான், தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் பகவத்கீதாவை சம்ஸ்கிருதத்துலேயோ ஹிந்திலேயோ அடியான் படிக்கலை. தமிழ் டிக்ஷனரி டிப்கோ சொன்னேன், தமிழ் டிப்கோ அந்த காலத்தில் வந்து 6 ரூபாயோ 8 ரூபாயோ அந்த காலத்தில் மஞ்சள் கலரில் அட்டை போட்டிருக்கும். சின்ன புக்கு, ஒரு ஜான் தான் இருக்கும். பாக்கெட்டு கொஞ்சம் பெருசு, பாக்கெட்டை விட கொஞ்சம் பெருசு, இந்த சைஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா அதோட ஞானம் தான் நமக்கு, அதுக்குவே உள்ளே போயிடுச்சு நமக்குள்ளே. இனிமேல் தான் நான் அதை பார்க்க போகிறேன். ஆனால் இந்த ஞான கர்ம சந்நியாசம்னு சொல்கிறோமே, அது என்ன அர்த்தம்னா அவன் செய்கிறான் அவனுக்காக செய்கிறோன்னு சொல்கிறேன்னா அதான். நான் எனதெல்லாம் விட்டு செய்யக்கூடிய பலனை வந்து நான் கர்த்தா நான் போக்தாங்கிற பண்பாட்டோடு, ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தான்னு சொல்கிறோம்ல. ஆத்மா எதையும் செய்யாது, எதையும் அனுபவிக்காது. ஒன்று சத்தை அனுபவிக்காது, சித்தை எல்லா வேலையும் பண்ணும். இப்போ சத்தை வச்சு தான் பொதுவாக வேதம் சொல்லும். ஆனால் சித்தை பற்றி அது பேசுறதில்ல. சித்தை அதை வந்து பிம்பம்னு சொல்லுது, இல்லைன்னா மனம்னு சொல்லும், இல்லை சித்தம்னு சொல்லும். யோகிகள் சித்தம்னு சொல்லுவாங்க. பதஞ்சலி யோக மார்க்கத்துலலாம் சித்தம்னு தான் சொல்லுவோம். சித்தம் சித்து ரெண்டும் ஒன்று தான். இங்கே பிராணன்னு சொன்னாலும் சித்தம்னு சொன்னாலும் மனம்னு சொன்னாலும் எல்லாத்துக்குள்ளேயும் சித்து இருக்குது. இந்த சைத்தன்யம் சொல்லக்கூடிய அசையக்கூடிய ஒன்று இருக்குது. ஒன்று அசையும், ஒன்று ஆடும். ஒரு மரத்தின் 2 பறவைகள், ஒன்று பழங்களை பிப்பல் சாப்பிட்டது, இன்னொன்று சாப்பிடலை, வேடிக்கை பார்த்தது, சாட்சியாக இருந்தது வந்துடுற. அது மாதிரி இந்த ஞான சந்நியாசம் கர்ம சந்நியாசம் கண்டபடி ஆசைகளை குவிச்சுக்கிட்டு நாய் மாதிரி அலையிறது அது கர்மம். அதான் கர்மம்னு சொல்கிறேன்ல. அந்த கர்மத்தை விட்டால் கர்ம சந்நியாசம் குறைச்சிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு அத்தியாவசியம் உள்ளது 8 மணி நேரம் என்ன பண்ணுமோ அதில் பண்ணு. நீ பண்ணதெல்லாம் போதும், இந்த 8 மணி நேரத்தோட நிறுத்து அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரல, அது கர்ம சந்நியாசம். மொத்தத்தை விட சொல்லலை, ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பம் முக்கியம், காட்டுக்கு போக சொல்லலை.
குடும்பம் ரொம்ப முக்கியம், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில். 3வது இடத்துல வேலை 2, இறைவன் முதலிடம், வேலை 2வது இடம், 3வது குடும்பம். அதனால் நம்மளுக்கு கோத்து விட்டு வச்சுருக்காரு அவர் தலைவர். அவர் தான் கோத்து விட்டு வச்சுருக்காரு, நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நான் செய்தேன், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், நான் பெற்று எடுத்தேன், நான் கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அறியாமை. அந்த குடும்பத்துக்காக மட்டும் உழைக்கிறல்ல அறிவோட, அது பேர் என்னது, கர்ம சந்நியாசம். சத்துவகுணத்துக்கு போகணுங்கிற புத்தியோடு உழைக்கிறல்ல, அது கர்ம சந்நியாசம். குறைச்சிடுறது. இனிமேல் வந்து சிந்தனையை ஃபுல்லாக இறைவன் பக்கம் திருப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு கர்ம சந்நியாசம். அதுக்காக ஏகாந்தத்துக்கு டைம் கொடுக்குற, அது கர்ம சந்நியாசம். புரிஞ்சிச்சா? ஞான கர்ம சந்நியாசம்னா இந்த வேலைகளை நான் செய்யலை, என்னால் செய்விக்கப்படுகிறது. என்ன ஒரு பொருள், பரம்பொருள் என்னை இயக்குது, அவன் செய்கிறான், அவனுக்கு என்னுடைய 30 ஆண்டுகள் காலமும் இதுதான். இந்த கர்ம சொல்கிறது இல்லையா, ஞான கர்ம சந்நியாசம், இதுதான் போயின்னு இருக்கு எனக்கு. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான். நாளைக்கு எப்படியோ இறைவன் செயல். இன்றைக்கு வரைக்கும் நம்ம செய்கிற வேலையை சாமானியர்கள் செய்ய முடியாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, உண்மை தானே அது? பொய் இல்லை, அவங்க சொல்கிறது உண்மை தான். ஒன்றும் இல்லை, சும்மா 5 வருஷம் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் நம்ம ரொட்டீன் பண்ணுறோமே, அதுவே ஆடியோ வெளியிடமே, அதுவே பெரிய சாதனை. புதுசாக ஒரு சாதனை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அப்புறம் அப்போ அவன் செய்கிறான், அவனுக்காக செய்கிறேன்னு ஒரு என்ன ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பி மூடு, எப்பயுமே ஹாப்பி மூடு. அதுமாதிரி டார்கெட்டு சங்கல்பம்னு சொல்லிட்டு 1008 சங்கல்பத்தை வச்சுக்கிறதே கிடையாது. நான் அன்றைக்கே சொன்னேன், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு சங்கல்பம். அந்த ஒன்று நோக்கி பயணம். அன்றாட வாழ்க்கை அன்றாட. உடனே எனக்கு இப்போயே கார் வேணும், இப்போயே பங்களா வேணும், இப்போயே வேலைக்காரங்க வேணும், இப்போயே அது வேணும், இப்போயே இது வேணும்னா, அந்த மாதிரிலாம் எதுனாலையும் எந்த கேடுகட்ட எண்ணங்களும் என்னை வந்து பாதிக்கிறது இல்லை. வந்தாலும் என்ன சொல்லுவோம், செய்யலாம். எனக்கு ஒரு ஹானஸ்டான ரூட்டில் போயின்னு இருக்கோம், ஒரு நோபல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு பலன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கட்டுமே, கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு தான் போயின்னு இருப்போம் எப்பயுமே. அப்போயிலேருந்து இந்த எனக்கு விவரம் தெரிஞ்ச 10 வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் பயணம். நம்ம போகிற வழியில் நம்மளை சார்ந்து வரணுமே தவிர அது பின்னாடி போகக்கூடாது. புரிஞ்சுக்கலையா? அது பின்னாடி போகிறவன் தான் 1008 சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்கிறான். அந்த நிலைக்கு போகாமல் இந்த கர்ம சந்நியாசத்தை முதல்ல பண்ணுங்கள். கர்ம சந்நியாசம்னு அர்த்தம் எது வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏகாந்தத்துக்கும் சத்துவகுணத்துக்கும் நேரம் ஒதுக்கணும், பீரியாரிட்டி கொடுக்கணும். இதுதான் முதல்ல. கடமை தவறுறது இல்லை, வேலையெல்லாம் விட்டு சோம்பேறியாக தெரியறது இல்லை. சத்துவகுணத்துக்கு 8 மணி நேரம் ஒதுக்கணும், அது ஒரு முடிவு எடுக்கணும். இறைவன் பக்கம் உன்னுடைய புறப்பார்வையை, ஜகத்து பார்வையை, மித்தியா பார்வையை அதை விட்டுட்டு அகத்தை நோக்கணும், மெய்ப்பொருளை பார்க்கணும். நீ வெளியில் பார்த்தா கோடி பார்க்கணும், உள்ளே பார்த்தா ஒன்று பார்த்தா போதும். இந்த ஒன்று நீ கேட்குற கோடியை கொடுத்துரும். அதனால் இந்த பிரேயஸ் ரேஸில் 50 வருஷம் பிரேயஸாக இருந்தீங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க? 50 வருஷம் பிரேயஸாக இருந்தீங்க, இல்லறத்துக்குள்ளே பூந்து எல்லாம் செஞ்சீங்க, கடமையெல்லாம் முடிச்சாச்சு. பாக்கி நடக்க வேண்டியது நடந்துடும். நீங்கள் கூட உங்கள் ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். இருக்க தான் போகிறீங்க, எங்கே போகிறீங்க? இருக்க தான் போகிறீங்க, ப்ரெசன்ஸில் அது நல்லா நடந்தேறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? வனப்பிரஸ்த நிலையில் நடந்துக்கணும். உங்கள் ட்ராக்கில் நீங்கள் போயின்னு இருக்கணும். உங்கள் லட்சியத்தை நோக்கி, உங்கள் லட்சியத்தை மட்டும்தான் பார்க்கணும். உங்கள் லட்சியம் என்ன? இறைவன் தான் உங்கள் லட்சியம். கடமைகளை முடித்தா உங்களுக்கு சொல்கிறேன், 50 வயசு ஒரு செகண்டு கூட வீணடிக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் 50 வருஷமே வீணடிச்சிட்டிங்க. அதுக்கு தான் இப்போ மருந்து சொல்லியிருக்கேன், 5 பாயிண்ட்டு. 8 மணி நேரம் ஏகாந்தம், அதை டார்கெட் பண்ணி முடியாது. அது உங்களால் முடியலன்றீங்க, என்னால் முடியும். அதுக்காக சில சாக்ரிஃபைஸ், சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அடியான் எத்தனையோ சாக்ரிஃபைஸ் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். நான் பெருசாக பண்ணணும்லாம் நினைக்கல. ஈஸியாக இப்போ ட்ராக்குக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கா? எங்கே சரியில்லை, எங்கே வேலையை ரிசைன் பண்ணோன்னு இந்த சொசைட்டி நம்மளை தப்பாக பேசுனுச்சு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிச்சு, எத்தனையோ. அதெல்லாம் யாருக்கு? அறிவில்லாதவன் அதை மானம் அவமானம்
அப்படின்னு நினைப்பான். அறிவு இருக்கிறவன் தன்னுடைய லட்சியத்தில் போகிறேன், எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு அறிவு இருக்குது, அப்படியே போனால் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறான்? எங்கேயோ போயிட்டார் அவர். சொல்கிறானா இல்லையா? எல்லாம் சொல்கிறான், தேடி வந்து சொல்கிறான். தேடியே போகிறதில்ல, எங்கேயும் போகிறதும் இல்லை. இறுதி மூச்சு வரைக்கும் குமரன் கொண்டு தான். எங்கேயோ உட்காந்துருப்பேன், வாசலில் உட்காந்துருப்பேன், படிக்கட்டில் உட்காந்துருப்பேன், ரோட்டு வாசலில் கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன், எங்கே வேணாலும் உட்காந்துருப்பேன். இன்னும் ஒன்று 2 விளக்கு ஏற்ற வேண்டியது இருக்குது, 2 விளக்கு ஏற்றிட்டேன்னா வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். அதனால் இந்த பிரவர்த்தி நிவர்த்தியில் பிரவர்த்தி போதும், ஏகாந்தத்துக்கு போவோம், சத்துவகுணத்துக்கு போவோம் அப்படின்னு கர்ம சந்நியாசத்தை எடுங்க முதல்ல. மானசீகமாக என்கிட்ட உடனே அதுக்காக இந்த இதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் இருக்கா, தீட்சை இருக்கா, அது இருக்கா, இதெல்லாம் இதான் தீட்சை. இந்த வார்த்தை சொல்கிறேன்ல, 8 மணி நேரம் சத்துவகுணத்துக்கு போகணும், இந்த 5 தத்துவத்தை வாழ்நாள் ஃபுல்லாக செயல்படுத்தணும். இதில் தோல்வியே கிடையாது, வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எந்த செலவும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த குறுக்கீடும் யாரும் பண்ண முடியாது, யாரும் தடுக்க முடியாது. எத்தனை நன்மைகள் இருக்கே. அப்படி செய்தால் இந்த முக்திங்கிறது நிரந்தரமாகும், பரமசாந்தி அடையலாம். இப்போ குருவை தேடி போனான்னா, குருவை தேடி போனால் அவர் தான் தாரகம், அவர் தான் போட்டு. ஏறி உட்காந்து பயணம் செஞ்சாங்களா, இடையில் பேசினாங்களா, கடைசி வார்த்தை என்ன சொன்னார்? தத்துவமசி உபதேசேன. தத்துவமசின்னு சொன்னார் ஆரம்பத்தில். துவமேவ அகம் அகமேவ துவம் இதி அப்படின்னு சொன்னார். அதனால் எனக்கு அகண்ட ஆனந்தம் ஏற்பட்டுச்சு. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல. துவமேவ அகம் நான் பேதோஸ்தி, நீயே நான். குரு சொல்கிறாங்க. யார் குரு? சூரியன். யார் சிஷ்யன்? யாஞவல்யக்கர். துவமேவ அகம், நீயே நான். நான் பேதோ அஸ்தி, நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. சும்மா வெளியில் வார்த்தையில் சொல்லுவாங்களே, அப்படி இல்லை. இதெல்லாம் ஹீரோயினை பார்த்து அடிக்கிற டைலாக் மாதிரி இருக்கும். இதை பார்த்து தான் அங்கே காப்பி பண்ணியிருக்கான், புரியுதில்ல? கவிஞர்களெல்லாம் பிரம்மஞானம் இருக்குது, அவன் நல்லா இருக்கான், பாக்கி எல்லாரையும் நாசம் பண்ணிவிட்றான். நான் பேதாசி, உனக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஈருடல் ஓர் உயிர். அது என்ன உபநிஷம் தெரியுமா? அது ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் இருக்குது. ஏக்கமேவ ஆத்மா, எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான் இருக்குது, ரகசியமாக இருக்குது, அந்தராத்மாவாக இருக்குதுன்னு சொல்லல. எல்லா ஜீவராசிகளும் ஒரே ஆத்மா தான். இதெல்லாம் பிரமாணம். நீங்கள் இதை தான் நம்பணும். அடியான அணுக்கள் நம்ம புரியறதுக்காக ஒரே அணுன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரே அணு தான், ரெஃப்ளெக்ஷனாக வச்சுக்கோ, அணுக்களாக வச்சுக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. நான் பேதாஸ்தி, பேதம் இல்லை. பூர்வாத்ம பரமாத்மனக, பூர்வாத்ம பரமாத்மனக. இப்போ பூர்ணத்தினால, பூர்ணத்தினால பரமாத்மனக. இப்போ நாம் 2 பேருமே பரம்பொருளாக இருக்கிறோம். யுச்சர் என்று சொல்லி சமாலிங்கம், சிஷ்யனை குருவானவர் சமாலிங்கம் ஆலிங்கனம் பண்ணுறார். அது பேர் என்ன? ஹக்கில் ஹக் பண்ணுறார். இப்போ யார்? சிஷ்யனை சொல்கிறார். அதக ஞாஞவல்யக்கோ மண்டல புருஷம் பப்ரச்ச. இனி யாஞவல்யக்கர் மண்டல புருஷம், சூரியனே, சூரிய மண்டலத்தில் உள்ள புருஷன். முதல் இடத்துல தான் சூரியலோகம் போனார்னு சொன்னது. பாக்கி எங்கேயும் அந்த புருஷனை தான் சொல்கிறான். அந்த புருஷன்னா சூரியனைன்னு அர்த்தம். மண்டல புருஷம்னு சொன்னால் அதுக்கு தான் மண்டல பிராமண உபனிஷத்துன்னு நேற்று அனுமானத்தில் சொன்னேன்ல. மண்டல புருஷம், அந்த மண்டலம், சூரிய மண்டலத்தினுடைய புருஷனாக இருக்கக்கூடிய சூரியனை பப்ரச்ச கேட்டார். வியோம பஞ்சகம் லக்ஷணம், வியோம பஞ்சகம் லக்ஷணம். ஆகாயம் 5 வகையாக இருக்குதுன்னு சொன்னீங்க. விஸ்தீரண, அதனுடைய விவரங்களை அனுபுருகீதி, அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
ச ஹோவாச்ச ஆகாசம் பராகாசம் மகாகாசம் சூரியாகாசம் பரமாகாசம். எப்போ பரமன்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. டீச்சர், குரு, ஆச்சாரியா, அப்புறம் அந்த ஆச்சாரியம் இந்த ஆச்சாரியம் எல்லாம் பரமாச்சாரியன்னு வந்துட்டா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க. அதே மாதிரி பரம ஆகாசம்னு வந்துட்டா அதுக்கு மேலே ஆகாசம். அதுதான் பெரிய சிவவெளி ஒளின்னு சொன்னோம் இல்லையா, அது பேர் பரமேஸ்வர ஒளின்னு வச்சுங்க. ஞாபகம் வச்சுங்க. பரமேஸ்வரன் சொல்கிறோம்ல, பரமசிவம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே அதுக்குள்ளே தான் எல்லோரும் இருக்கோம். அதுக்குள்ளே 3 வட்டம் சொன்னோம். ஞானவெளி, பிரணவவெளின்னு சொன்னோம். அந்த பரம ஆகாசம் என்னென்ன இருக்குது? ஆகாசம், பராகாசம், மகாகாசம், சூரியாகாசம், பரமாகாசம். இதெல்லாம் நீங்கள் தியானத்தில் இந்த வெட்ட வழிகள்லாம் கடந்து சிவ பரம்பொருளை சிவசக்தி. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சரி நம்ம விசாரம்லாம் பண்ணுறோம், ஞானத்தில் இருக்கோம், ஞானம் தான் இருக்கே, இருந்தாலும் இந்த பரம்பொருளை தரிசனம் பண்ணணும், அது அம்பாலோட தான் தரிசனம் பண்ணணும்னு ஒரு சிந்தனை எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு 1 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் இந்த அந்தர்லட்சியத்தில் உமாசகாயம், பஞ்சவக்திரம் உமாசகாயம், நீலகண்டம் வந்துச்சுல்ல, ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. இதுதான் நம்ம உட்கார வேண்டிய போஸ்டர். என்னது இது? சாம்பவி முத்ரா. சாம்பவி முத்ரா கொடுக்கக்கூடிய நன்மைக்கு மேலே ஏதாவது இருக்காங்க? சர்வேஸ்வர நிலை. ஏற்கனவே என்னை பொறுத்த வரைக்கும் மானசீகமாக 4 நிலை கடந்து தான் என்னுடைய வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. இன்றைக்கி இல்லை, 30 ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி புதுசாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் ஒத்துக்கிறேன். முன்னாடி தெரிஞ்சது சில விஷயங்கள் தெரியாமலே செயல்பட்டுருக்கோம். ஆனால் ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா வேதம் அங்கீகரிக்குது. வேதங்கிறது என்ன தெரியுமில்ல? வேதங்கிறது ஒரு வெரிடிக்ட், அர்த்தாபத்தின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ப்ரோவன், அது நிர்ணயிக்கப்பட்டது, டிசைடட், சித்தாந்தமாக இருக்குது ஆல்ரெடி. இப்போ இந்த பரமாகாசங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. புரியுதா? இதில் நீங்கள் தியானத்தில் இந்த சாம்பவி முத்ராவில் நீங்கள் அமர்ந்தா இந்த ஆகாசத்தெல்லாம் கடக்கக்கூடிய அனுபவத்தை பெறலாம். பாஹ்ய அபியந்தரம் அந்தகாரமய ஆகாசம். உள்ளேயும் வெளியும் ஆகாசம் இருட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் ஆகாசம்னு பேருப்பா. எங்கேயும் இருட்டாக இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது பேர் ஆகாயம். அடுத்த டெஃபனேஷன் கொடுக்குற ஒவ்வொரு ஆகாசத்துக்கும். பாஹ்ய அம்பரத்திலே கால அனல் சதுர்ஷம். காலாக்னி மாதிரி ஒரு ரொம்ப வெப்பமாக வெளிச்சமமாக இருக்கா, அது பராகாசம். பாஹ்ய அபியந்தரே அபரிமித்த ஜுதி நிபம். எல்லையற்ற மின்னல் வெளிச்சம் மாதிரி இருக்கா, மின்னல் வெளிச்சமே பவராக இருக்கும், எல்லையற்ற வெளிச்சமாக இருக்கா, அந்த தத்துவத்தை மகாகாசம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். பாஹ்ய அபியந்தரே சூரிய நிபம். சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி பிரகாசிக்குதா, அது சூரியாகாசம். அனிர்வச்சனீய ஜோதி. வார்த்தையிலே சொல்ல முடியாது, அப்படி ஒரு ஜோதியை தரிசிக்கிற நிர்குணம் இது. அனிர்வச்சனீய ஜோதிஹி சர்வ வியாபகம் நிரதிசய ஆனந்தம். நிரதிசயம்னா எல்லையற்ற ஆனந்தம். சர்வ வியாபகம், எங்கும் பரவி இருக்கு. ஆனந்த லட்சணம். அப்படிப்பட்ட அந்த ஜோதி தான் பரம ஆகாசம் அப்படின்னு 5 ஆகாசத்தை சொல்கிறார். ஏவம் தது தல்லட்சிய தர்சனாத். அந்த பரம ஜோதியை, அந்த பரம்பொருளை, பரம சிவத்தை, சிவப்பரம்பொருளை தரிசனம் பண்ணினால், இது யோகத்தில் இருக்குது, யோகத்துக்குள்ள விஷயம் இது. தரிசனம் பண்ணினால் தத் ரூப பவதி, அதன் ரூபமாகிறான். யார்? ஏன்னா யோகத்தில் தரிசனம்தான். பக்தனுக்கும் யோகிகளுக்கும் தரிசனம் தான். ஞானிகளுக்கே உணர்வு. ஆனால் அவன் அடைகிற உணர்வு நிரந்தரம். இப்போ இந்த தரிசனம் டெம்பரவரி, பக்தனுக்கு தரிசனம் டெம்பரவரி, அனுபூதியும் பக்தனுக்கு டெம்பரவரி தான். சகசிராரம் தியானம் பண்ணுறதுக்கு சுவாமி சொல்லியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி சகசிராரம் தான் பண்ணணும்னு ஏதோ எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுல்ல,
அது சந்தேகத்தை கிளியர் பண்ண தானே சுவாமிகிட்ட போகணும். அந்த சகசிராரம் தான் தியானிக்க வேண்டிய இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூல காரணம், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் இந்த காவடி எடுக்கிற காலகட்டத்தில் எல்லாம் இந்த ஜோஷ் உள்ளேருந்து ஒரு ஆனந்த அலை பெருகும் உடம்பு ஃபுல்லாக. அந்த ஆலை, அந்த பரவசம் வந்து சகசிராரத்தில் தான் கூடும். அந்த ஆனந்த அனுபவத்தை தலையில் தான் இப்போவும் ஒரு செகண்டில் அந்த உணர்வை நம்மளால் உணர முடியும். சுவாமியை கொஞ்சம் நேரம் நினைச்சேன்னு வச்சுங்களேன், ஒரு 10-20 செகண்ட் நினச்சாலே சகசிராரம் ஏறிடும். மைண்டு ஆனந்தமாக இருக்கும், எளிமையாக ஏறிடும். தியானம் மாதிரி அவ்வளோ சிரமப்பட்டு கவனம் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. அது பக்தனுக்கு கொடுத்த வரம். அது சுவாமி பக்தி கொடுக்கறது ஈஸ்வரன் அனுபூதி தானே, ஈஸ்வர வரம் தான், ஈஸ்வர சங்கல்பந்தான் பக்தி. அது ரொம்ப எளிமையானது எனக்கு. ஆனால் அதெல்லாமே என்னது, தாத்காலிகம் தான். புரியுதில்ல? அது தாத்காலிகம். ஆனால் அனுபூதி இருக்க, இந்த ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய அனுபூதி இருக்க, வார்த்தையே சொல்லவே முடியாது. தொடர்ந்து 24 மணி நேரம் கண்ணை திறந்ததுல, இப்போ நான் அப்படி தானே இருக்கேன். கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஒரே ஆனந்தம்தான். புரியுதா சொல்கிறது? என்ன காரணம்னா, ஒவ்வொரு புள்ளியில் நம்ம சித்தானது போய் வாசம் செய்கிறது. இப்போ இந்த ஆனந்தமயங்கிற அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு சுவாமியை. எந்த செகண்ட் வேணாலும் உள்ளே போகலாம். சுவாமி அவர் கதவை திறக்கணும், கதவை திறந்து நம்மளை கபலீகரம் பண்ணணும். அந்த நிலையில் தான் நம்ம என்னவா ஆகிறோம், அத்வைத்தியாக ஆகிறோம். பூரணமான அத்வைத்தி. அத்வைத்திங்கிறது ஒரு கொள்கையோ ஒரு சித்தாந்தமோ கிடையாது. என்ன கேட்டால் அது வேதாந்தமும் சித்தாந்தமும் கிடையாது. அத்வைத நிலைங்கிறது அனுபூதி நிலை. அவனை தான் பிராமணன்னு ஒரு உபநிஷத்து. அத்வைத நிலையில் யார் இருக்கிறானோ, அகண்டானந்த அனுபூதி அத்வைத நிலையில் யார் இருக்கானோ அவன்தான் பிராமணன்னு சொல்லுது. பல கேட்டகரியில் சொன்னாலும் இதுதான் இறுதியான வார்த்தை. அதுபோல் இந்த ஆனந்த நிலை வந்து நிரதசிய ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம் லட்சணம். அந்த நிலை பரமாகாசம். அதான் கர்ப்பகிரகம். புரியறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்போ கர்ப்பகிரகத்துக்குள்ளே இன்னும் நுழைய போகிறீங்க. 8வது இடத்துல இருக்கீங்க. ஏன்னா இது பூர்த்தி ஆக 60 உபநிஷத்து சும்மா ஏனோ தானோன்னு நம்மளும் பேசலை, நீங்களும் கேட்கலை. என்னன்னா, இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முதல் வருஷத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருந்தீங்கன்னா, இங்கே 8 மணி நேரம் வேலைக்கு ஒதுக்குற நேரத்துக்கு அப்புறம் 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம். இப்போயும் ஒன்றும் கெட்டுப்போல. நல்ல காரியத்தை எவ்வளோ தாமதமானாலும் செய்ய ஆரம்பின்னு தான் வேதம் சொல்லுது. அதனால் நிரதிசிய ஆனந்த லட்சணம் பரமாகாசம் ஏவம் தத் லட்சிய தர்சனாத் தத் ரூபபவதி. யார் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறானோ ஆனந்த ஸ்வரூபமாகிறான். நவச்சக்கரம் 7 ஆதாரம், சிவன் சக்தி 2. இந்த உள்நாக்குக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழேன்னு 2 பாயிண்ட் சொல்ல முடியல, அது 2 ஆதாரமாக சொல்லுது. ஆகாசம் பூமின்னு சொல்லி இந்த 7ஓடு அதை 2 சேர்க்குது. ஆகாசங்கிறது பரம்பொருள், பூமிங்கிறது அம்பல். புரியுதா? அதுதான் நவச்சக்கர, ஷடாதாரம் 6 ஆதாரம், சகசிரானம் 1 7, சிவன் சக்தி 9. திரிலட்சியம், பாக்கிய லட்சியம், மத்திய லட்சியம், அந்தர லட்சியம். வியோம பஞ்சகம், இந்த 5 நிலை. ஆகாச நிலை, பரம்பொருளில் நெருங்குற நிலை, எல்லாமே ஸ்பேஸ் தான். எப்படி வகுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு நிலையில் இந்த இறைநிலையை புரிஞ்சுக்காமல் தப்பாக பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கும். இது மாதிரி சில ஆடியோஸ் பேசிட்டு போகணும். சம்யோக ஏத்தத்து ந ஜானாதி. இந்த ஆகாசம் இப்படிலாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரியாதவன் யோகி ஆக முடியாது. அதனால் இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன்னு அறிமுகப்படுத்துது. சவைசிய மனோபந்தாய. போகங்களை மனசு நினச்சிச்சுன்னா பந்தம். நிர்விஷயம் முக்தையோ பவதி. போகங்களேருந்து விலகுனுச்சுன்னா, நான் என்ன சொல்கிறேன், போகமே வேண்டான்னு சொல்லலை, போகத்தை ஒரு லிமிட்டில் வச்சுக்கோ,
ஒரு 25% வச்சுக்கோ. 60 to 75% இறை சிந்தனையில் இருங்கிறது தான் இங்கே விசேஷம். ஏன்னா அது போகங்கிறது என்ன பண்ணுறது, மூலாதாரத்துக்கு அழைச்சிட்டு போய்டும். புரியுதா? ஞானம்ங்கிறது என்னது, சிகரத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஒன்று பாத்தாள லோகம், ஒன்று சிவலோகம், பிரம்மலோகம், பிரம்மஸ்வரூபம். இங்கே பக்தினால் 3 லோகம் கிடக்கலாம். உபாசனா தியானத்தினால பேலன்ஸு இந்த பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம், கைலாயம் வைகுண்டம் வரைக்கும் போகலாம். ஆனால் ஞானத்தினால ஸ்வரூபத்துக்கு போகலாம், பரம்பொருளுக்குள்ளே போகலாம், அவருக்கு ஹிருதயத்துக்குள்ளே போயிடலாம். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற விஷயம். நிர்விஷய முக்தியோ பவதி அத்தக சர்வம் ஜகத் ஜகத் சித்த கோச்சரம். நீ பார்க்கறது உன்னுடைய சித்தந்தான். வெளியில் நீ பார்க்குறதெல்லாம் உன்னுடைய சித்தந்தான். உனக்குள்ளேருந்து என்ன எண்ணங்கள் வருதோ அதை தான் வெளியில் பார்க்குற. தமோகுணத்தில் இருந்தால் தமோகுண காட்சிகள் கிடைக்கும், ரஜோகுணத்தில் இருந்தால் ரஜோகுண காட்சிகள் கிடைக்கும், சத்துவகுணம் இருந்தால் ஒரு 60 to 70% அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தெரியாது நமக்கு, நம்ம வாட்ச் பண்ணுறதில்ல. கவனித்து பார்த்தோம்னா, உற்று நோக்கணும்னா உண்மை தான். ஸோ ததே சித்தம் நிராசரியம் மனோ உண்மைய அவஸ்தா. அந்த சித்தத்தை நிராசரியமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பக்கம் திருப்புனா, வேதத்தின் பக்கம் திருப்புனா, குரு பக்கம் திருப்புனா, உள்முகமாக திருப்புனா பரிபக்குவம், ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும், லயமாகும், யோக்கியம் பவதி, யோக்கியமாவாய். தல்லயம் பரிபூர்ணமயி சம அபியசேத். நீ அதை அபியாசம் செய்து அந்த லயத்தை பூர்ணப்படுத்திக்கணும். லயமான வந்துட்டேன், வெளியில் கோயிலுக்கு போனால் திரும்பி வந்துடணும், தியானத்துக்கு போனால் திரும்பி வந்துடணும், ஞானத்துக்கு போனால் திரும்பியே வர முடியாது. அது மகா பிரஸ்தானம், ஒன்வே தான். அது பரம்பொருள் தான் வழி. உள்ளே வந்துட்டாலே பரம்பொருள் தான் இறுதி மூச்சு. ஸோ மனோலயம் காரணம் அகமேவ. அந்த மனோலயத்திற்கு நானும் ஒரு காரணமாக இருப்பேன். குரு சொல்கிறார் சிஷ்யனுக்கு. ஏன்னா ரொம்ப எளிமையாக செஞ்சுட்டு போயிடலாம். நீ குருவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரணும். அவங்க எதை வலியுறுத்துகிறாங்க, எதை எதிர்பார்க்குறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்க, எதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, அங்கெல்லாம் நீங்கள் கடவுளாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இதெல்லாம் ஜெயமாகும், இல்லைன்னா ஆகாது. அகமேவ அநாகஸ்திய ஹிருதயத்தினுடைய சப்தஸ்ய ஒளியினுடைய தஸ்ய சப்தஸ்ய அந்த ஒளியினுடைய யோ துவனிகி ஒரு சவுண்டு இருக்குது, ஓங்காரம். துவனேர் அந்தர்கதம், அந்த ஓங்காரத்தில் ஜோதிர் ஒரு வெளிச்சம் இருக்குது, ஒளியும் வெளிச்சம் இருக்குது. ஜோதிர் அந்தர்கத மனக, அதான் மனகங்கிறது சித்து. மனகன்னு சொல்கிறான்ல, இந்த மனகங்கிறது சித்து. மனம் ஜடம், சித்து தான் மனங்கிற சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே உக்காந்துருக்கு. எதுக்குள்ளே? பிராணனுக்குள்ளே உட்காந்துருக்கு, மனசுக்குள்ளேயே உட்காந்து. மனம்னால அதுக்குள்ளே சித்து இருக்குன்னு அர்த்தம். புத்தின்னு சொன்னால் அதுக்குள்ளே சித்து இருக்குன்னு அர்த்தம். அகங்காரம் சொன்னால் அதுக்குள்ளே சித்து இருக்குன்னு அர்த்தம். பிராணன் சொன்னால் அதுக்குள்ளே சித்து இருக்குன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அதுக்குள்ளே இந்த மனம் இருக்கிறது, அதாவது பிராணன், அதுக்குள்ளே சித்து, அதுக்குள்ளே ஒளி வெளிச்சம், அதுக்குள்ளே ஓங்காரம். ரிவர்ஸில் போனால் ஓங்காரம் வெளிச்சம், அதுக்குள்ளே சித்து, அதுக்கு மேலே பிராணன். என் மண் ஸ்திரஜகத்த சிருஷ்டி சிதி வியசனம் கிருத்த கர்மகிருத்த. எந்த மனம்? 3 ஜகத்து, 3 லோகம், பூஹோ புவக சுவக தான் இது பேசும் பொதுவாக. அது சிருஷ்டி சிதி வியசனம் செய்கிறது அந்த மனம்தான். தன் மனோ விலயம், அந்த மனம் லயமானால் இந்த 3 லோகமும் இல்லை. தது விஷ்ணு, இந்த மனம் எங்கே லயமாகும்னா விஷ்ணு, தது விஷ்ணு, அந்த எங்கும் பரவிய மகாவிஷ்ணு. அவருடைய திருவடி புரியணுங்கிறதுக்காக அவருடைய பேரும் அவருடைய திருவடிங்கிற லட்சணம். எப்படி அது எதுக்கு உருவத்தை சொல்கிறது, உருவத்தை எதுக்கு சொல்கிறது? அப்போ தான் புரியும். தது விஷ்ணோகோ பரமபதம், நீ அடைய வேண்டிய இறுதி லட்சியம் அந்த திருவடி. தல் லட்சிய, அந்த லட்சியத்தினால
அந்த பரம்பொருளை அடையணுங்கிறதுனால இது ஒவ்வொரு மார்க்கம். நீங்கள் 1000 உபாசனா சொல்லும், 1000 மந்திரம் சொல்லும், 1000 ஆசனம் சொல்லும், எல்லாத்தையும் அடியே நான் ஃபில்டர் பண்ணி தான் ரத்தன சுருக்கமாக ஒன்றுலேயும் ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்றுமே சுப்பீரியர் பவர் உடையது. செய்து பாரு, அப்போ தானே தெரியும். செய்து பாருங்கள். விஷயம் தெரிஞ்சு சொல்கிறேன். யாரும் சொல்ல மாட்டாங்க, நாம் சொல்லுவோம். சொல்கிறதுக்கு தான் வந்த வேலையை பிறந்திருக்கோம். பிரம்ம ரகசியம் கேட்டு பாருங்கள். பிரம்ம ரகசியங்கள் வெளியில் சொல்லலாமா சொல்லக்கூடாது? சொல்ல மாட்டாங்க. சொல்லலாம், சொல்ல மாட்டாங்க. பிரம்ம ரகசியத்தை தெரிஞ்சுட்டு அவனா கெட்டது பண்ண முடியுமா? நான் கேட்குறேன். இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அரிய விஷயம்ப்பா இது. நீ சாதாரணமாக காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நீ பிரம்ம ரகசியத்தை யோகிதை இல்லாதவன்கிட்ட சொன்னாலும் அவனுக்கு புரியாது. நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? நீ பொக்கிஷத்தை கண்டவனுக்கு கொடுக்காத, இது அமிர்தம் கண்டவனுக்கு கொடுக்காதுன்னு சொல்கிறது தான். அதுக்காக அது கொடுக்காமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுக்காமல் இருக்க முடியுமா? அமிர்தமாச்சே, எல்லாருக்கும் கொடுக்கணும். அவன் அதை பயன்படுத்துகிறான், பயன்படுத்தாமல் ஒரு அப்பா இருக்கார், 4 குழந்தைங்களுக்கு 4 ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாரு. ஒன்று டெவலப் பண்ணுது, ஒன்று குடிச்சிட்டு கும்மாளம் போடுது, ஒன்று அப்படியே இருக்குது, வச்ச இடத்த பாதுகாப்பாக வச்சுருக்கு. 4 கேட்டகரி 4 இருக்கும். அதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கேஸ் போட்டுருவான் அப்புறமா. தேவையே இது. தல்லட்சியாத் சுத்த அத்வைத சித்திகி. அந்த இது ஒவ்வொரு மார்க்கத்தில் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே வருது. எது உங்களுக்கு சூட் ஆகுது அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னா இதை ஓப்பன் பண்ணேன். புரியுதா? இந்த 5 பாயிண்ட் இருக்க சாதாரணமாக நினைக்காதீங்க. வீடியோ போயிடுச்சு, லேட்டாக வந்தால் என்ன பண்ணாங்கட்டியே புரியும். வீட்டில் போயாவது கேளுங்க. சுத்த அத்வைத சித்தி வேத அபாவாத். வேதமெல்லாம் போய் எத்ததேவ ஏத்தத் ஏவ பரமதத்துவம். இதுதான் பரமஸ்வரூபம். அதை நோக்கி தான் நீ பயணிக்கணும். சத்தஜ்ஞோ. அதை அறிவதால் பாலோன்மத்த அந்த நிலையை தொட்டுட்டீன்னா நீ பாலனாயிடுவ. பிசாச்சவத்து பிசாசு போல தான் இருப்ப. பிசாசு எப்படி இருக்கும்? ஆவேசமாக இருக்கும், பரவசமாக இருக்கும். வேறு எப்படி இருக்கும்னா நீங்கள் எங்கேயாவது போய் பார்த்துட்டு வாங்க. ஜட விருத்தியாக அசையாது. ஜடம் போல லோகம் ஆச்சரே. அவன் உலகை சுற்றி வருவான், நடந்து கொள்வான். அவனுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும். பிசாசு வச்சுனா குளிக்க மாட்டான், முடியெல்லாம் தலையெல்லாம் சீவ மாட்டான், எண்ணெய் வச்சு விபூதி குங்குமம்லாம் போட மாட்டான். எப்படியோ போவான் வருவான். பகல் இரவு தெரியாது, எங்கே படுக்கிறான் எங்கே தூங்குறான் எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. நம்ம பார்த்தா பைத்தியம்னுவான். நம்ம தான் பைத்தியம். நம்ம தேடி வச்சுருக்கிறதெல்லாம் எல்லாம் குப்பை தான். அதுக்காக எடுத்து கொடுக்குறோமா என்ன? கொடுக்க மாட்டோம். நம்ம வச்சுருக்க செயின் மோதிரம்லாம் எல்லாம் ஒன்றும் ஜடந்தான். அதனால் என்ன கொடுத்துருவோமா என்ன? நம்மளாம் எவ்வளோ புத்திசாலி. ஆபி போனாலும் சாவியை போகக்கூடாது, கெட்டியமாக வச்சுக்கணும். ஜட விருத்தியாக ஜடமாக இருப்பான். லோகமாச்சர் இப்படி தான் நடந்துக்குவான். ஏவம் அமனசக்க அபியாச ஏவ ஏவம் அமனசக்க அபியாசேன ஏவ. இப்படி அமனசக்கன், அவனுக்கு மனம் இல்லை, சித்தமே கிடையாது. சூக்ஷ்ம உடம்பு கம்ப்ளீட்டாக அவுட்டு, உயிராக இருக்கான். இப்போ அவன் சங்கல்பம் பண்ணால் உடனே நடக்கும். ஆச்சரியமாக இருக்கா? இப்போ என்னாச்சு, அவன் இந்த உடம்புல தான் இருக்கான். ஸ்தூல உடம்பு இருக்குது, சூக்ஷ்ம உடம்பு இல்லை. அதுதான் ஞானம் என்ன பண்ணுச்சு? அக்னியை வச்சு எரிச்சிருச்சு. சூக்ஷ்ம உடம்பு இருந்தால் தானே அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அது வேணும் இது வேணும் கேட்குற. அதுக்கு நெருப்பு வச்சிச்சு ஞானம். அதனால் உனக்கு வேலை ஒன்றுமே இருக்காது. ஆசை இல்லைன்னா வேலை இல்லை, வேலை இல்லைன்னா நீ பிறக்கிறதுக்கு வேலை இல்லை. புரியுதா? எப்படி சொல்லு? தமிழ் யாரோ ஒருத்தர் கேட்டாரான்னு தமிழ் பண்ணிட்டா அவர் கேட்டாரான். என்னென்னமோ சந்தேகம் வருது மக்களுக்கு. நான் ஹிந்தி பண்டித்தும் இல்லை, தமிழ் பண்டித்தும் இல்லை, சம்ஸ்கிருத பண்டித்தும் இல்லை. உங்களை மாதிரி சாமானியன், அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச வார்த்தை. கோயிலன்னு சொன்னால் தொண்டன், அவ்வளோதான். எடுபுடின்னு சொல்லிக்கலாம். முருகனுக்கு எடுபுடி. நீங்கள் எடுன்னா எடுக்க மாட்டேன்.
எடுப்பேன். அடியார்களுக்கு அடியார்களாக இருக்கிறது தான். தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். தொண்டருக்கு அடியாருக்கு அடியார். அவர் வந்து சுவாமிக்கு அவ்வளோ செய்கிறாரோ இல்லையா, சுவாமிக்கு தொண்டு செய்கிறாங்கல்ல, அவருக்கு உயிரை கொடுப்பேன். ஏன்னா அவர் தான் பகவான், லிவிங் காட். அப்படி தான் அந்த இவர் இருந்தார். இவர் நம்மாழ்வாருக்கு ஒரு சிஷ்யர் வந்தார் அயோத்தியாலேருந்து. தேசிகரா எத்தை தின்றால் பித்தம் போன்னு கேட்டார். யார் அது? மதுரகவி. கடைசி வரைக்கும் அந்த ஆதிநாதர் சன்னதிக்குள்ளேயே போகலையாம். நம்மாழ்வாரை பார்த்ததுக்கப்புறம் எந்த பாட்டும் எழுதலை, எல்லாம் நம்மாழ்வாரை பற்றி தான் எழுதினாராம். எவ்வளோ குரு பக்தி பார்த்தீங்களா? குருவில் தெரியுது அவங்களுக்கு மெய்ப்பொருள் தானே. அவங்களாம் மெய்ப்பொருளில் மெய்யாக இருக்கிறவங்க, மெய்யாக வாழ்கிறவங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம். அவர் யாரோ நாம் யாரோ, தெரியுதா? அதனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த ஜட விருத்தியாக லோகமாச்சரே அமனசக்கம், மனசு இருக்காது. மனசு மட்டும் இல்லை, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இருக்காது. சித்து ஸ்வரூபமாக இருப்பார், சத்தாக இருப்பார். சத்தானதுனால இப்போ அசைவு இருக்காது. முன்ன மாதிரி ஆசைப்படுறது போகம். இந்த நிலையில தான், இந்த அத்வைத நிலையில தான் ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தா. இப்போ நீங்கள் நான் கர்த்தா நான் போக்தானா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அனுபவத்தில் இருக்கீங்க, அனுபவத்துக்கு போல இல்லைல்ல. இப்போ இருக்கிறவன் எல்லாமே அனுபவத்தில் தான் இருக்கான். நான் பெரிய அனுபவிச்சோம்மா, அதே ஒத்துக்கிறது இல்லை வேதம். வேதம் வந்துங்க நீங்கள் செஞ்சு பார்த்தா தானுங்க தெரியும். நீங்கள் செஞ்சே படிக்கவே மாட்றாங்க, கேட்கவும் மாட்றான். படிக்கக்கூடாது, கேட்கவும் மாட்றான். இவனுக்கு எவனும் சொல்லி தரதில்லை. அதனால வேணா வெறுப்படைஞ்சு என்ன பண்ணுறான், வேதமே இல்லைங்கிறான், கடவுள் இல்லைங்கிறான். புரியுதில்ல? உண்மையாகவே ஒரு வாட்டி படி. நீ எந்த பகுத்தறிவோடையே இந்த வேதத்தை படி. எங்கேயாவது தப்பு இருந்தால் சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கு புரிஞ்சுக்கணுங்கிற அறிவோடு பேசணும். தர்க்கம் பண்ணுறது குதர்க்கம் பண்ணுறதுக்கு அடியேன்னு ஒரு நாளும் விருப்பம் இல்லை. உனக்கு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். எனக்கு புரியலைன்னு உண்மையான சந்தேகம் இருந்தால் அடியேன்னு சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறேன். டே 1 சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன். புரிதல் தான் சிறப்புப்பா, புரிதல் தான்ப்பா இறைவன். குடும்பத்தில் புரிதல் இருக்கணும். அடக்கியாளுங்கிற புத்தி இருக்கிறது தான் என்ன ஆகுது, விகாரமாக வெடித்து போய் துயரத்தை கொடுக்குது. புரிதல் இருந்தால் அவங்க இதான் எதிர்பார்க்குறாங்க. சரி, நம்ம விட்டு கொடுக்கலாங்கிற புத்தி வரும். புரிதல் இல்லைன்னா விட்டு கொடுக்குற புத்தியே வராது. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம், அது புரிஞ்சுங்க. நல்லவர்கள் என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் ஏந்து நிற்பாங்க. நீ விழுவே மாட்டா, விழுந்தேன்னா ஏந்துக்க முடியாது, சூனாப்பான மாதிரி ஆயிடுவேன். என்ன டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், அமனசக்க அபியாசம் ஏவ நித்திய திருப்தி. இனிமேல் அவனுக்கு ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை, திருப்தியாக இருக்கான். அவனுடைய இனிமேல் சாப்பாடு எல்லாமே அல்பமாகிடும். மூத்திரம் புரீச எல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் மித போஜன், முக்கியமான வார்த்தை, அளவாக சாப்பிட்றது, ஒரு தட்டோடு நிறுத்திக்கிறது. உன் வாய்க்கும் வயிறுக்கும் இத்தனை தட்டு தேவையே இல்லை. நீ அந்த மாதிரி ஒன்றும் கிழிக்கலை இந்த நாட்டுக்காக. அதனால் ஒரு தட்டோடு நிறுத்திக்க. அது பொங்கல்னா போதுன்னு சொல்லு. முதல்ல பொங்கலை கொண்டு வா, அப்புறம் வடையை கொண்டு வா, அப்புறமா அது, அப்புறம் இது. எங்கே தான் போதும். இதில் ஒண்டி தான் எங்களுக்கு நிம்மதி. எங்களுக்கு கடவுளே பொங்கல் தான், பூரி தான். நான் சாப்பிடு, கட்டோக்குனா வரவே வராது. ஆச்சா, மூத்திர புரீச எல்லாம் குறைஞ்சிரும், அல்பம். மித்த போஜன் நமக்கு முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. அளவு சாப்பாடு. அளவு சாப்பாடே 5 சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. அவன் சொல்லுவான் அன்லிமிட்டடாக 5 சாப்பிடுவான் போல இருக்க, அன்லிமிட்டடு. அது மாதிரி அப்புறம் அஜாடைய, அவனை குளிர், நித்ரா தூக்கம், திருக்க அவனுடைய பார்வை, வாயு மூச்சு எல்லாம் என்ன ஆகிடும், சல்னா அபாவ நடவடிக்கை போக்குவரத்து எல்லாம் அபாவ குறைஞ்சிரும். பிரம்ம தரிசனத்தினால அஞ்ஞாத்த சுகம், இதுவரை அவன் அறியாத சுகத்தை, அஞ்ஞாத்த சுகம்,
ஸ்வரூப சித்தி, தன்னுடைய ஸ்வரூபம் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு வந்து 10 ரூபா வேணும், 100 ரூபா வேணும், 1000 ரூபா வேணும், 1 லட்ச ரூபா சம்பளம் வேணும் மாதம் மாதம்னு சொல்லிக்கிட்டே இருந்தவனுக்கு உனக்கு மாதம் 100 கோடிடா. அப்படிடா 12 மாதம் 1200 கோடி. என்ன பண்ணுவான் அவன்? தன்னுடைய நாடி நரம்பு எல்லாத்தையும் அந்த கம்பெனிக்காக உழைப்பான். அந்த கம்பெனி யாருக்கு சொல்லும்? அது மாதிரி சுந்தர் பிச்சை போன்ற சாமானியர்களுக்கு தான் சொல்லும். ஏன்? அறிவு, நுட்பமான அறிவு. நுட்பமான அறிவு எப்படி கிடைக்கும்? ஒன்றில் நின்னா நுட்பமான அறிவு கிடைக்கும். அதான் வழி. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அறிவு வேணும், அறிவு வேணும். அறிவு எப்படி வரும்னா, எந்த தொழிலில் நீ நிற்கிறையோ அது எந்த நீங்கள் சமுதாயமே அதை வந்து புறக்கணித்த தொழிலாக கூட இருக்கலாம், தாழ்வாக கருதக்கூடிய தொழிலாக கூட இருக்கலாம். அதில் நின்னா கூட நீ சிகரம் ஏறுவதே நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நீ ஒன்றுமே நிற்க மாட்டேயா. ஒரு கம்பெனியை விட்டுட்டே 10 நாளில் போய் 1 மாதத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதோட அடுத்த கம்பெனி போயிட்டேன். 2வது கம்பெனியில் 2 பிரச்சனை வந்துச்சு, அதோட நான் அந்த கம்பெனிக்கு போயிட்டேன். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்த மகா சமுத்திரம், இந்து மகா சமுத்திரம் வரும், அதில் போய் நீ உழ வேண்டியது தான் கிடைக்கிது. பிரச்சனைனா நீங்கள் ஓடுனா விரட்டும் தம்பி. நீங்கள் நாய் உங்களை விரட்டுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வேகமாக ஓடினீங்கன்னா அதுவும் வேகமாக ஓடியாடும், நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னா அதுவும் ஸ்லோ பண்ணும், நீங்கள் நின்னீங்கன்னா அதுவும் நிற்கும். நீங்கள் அதை முறைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் யோசிக்கும், இவன் கொஞ்சம் விபரமானவனாக இருப்பான் போல இருக்க, எங்கேயாவது பள்ளத்தில் தள்ளிட போகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும்? வாழாட்ட ஆரம்பிச்சிடும். பிரம்ம தர்சனம், அஞ்ஞாத்த சுகம், ஸ்வரூப சித்தி. உனக்கு 1200 கோடி கொடுத்தாச்சுப்பா 1 வருஷத்துக்குண்ணே. இப்போயே ஜனவரி 1 போட்டுடுறேன் 1200 கோடியை. 1 வருஷம் லீவ் வேணால் எடுத்துக்கப்போ, எங்கேயாவது போய்ட்டு போனால் திரும்புவான் அவன். அப்படி சொல்லிட்டாங்க வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? எங்கேயும் போகல, நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய எல்லாமே பூர்த்தி ஆகிடுச்சு. ஏன்னா 1 வருஷத்துக்கு 1200 கோடி வாங்குறாருன்னா அவருக்கு எதாவது நம்பர் தான், சும்மா 00 போட்டுக்க வேண்டியதான். அக்கௌண்ட்லேருந்து 1000 கோடி கையிலையாக கொடுக்க போகிறாங்க. 1200 கோடியை 1 போட்டு 2 போட்டு 000ன்னு 7 0 போட்டு உன் அக்கௌண்ட்டில் ஒரு பேப்பரில் கொடுப்பான். கண்ணில் ஒத்திக்கிட்டு உன் வேலையை பார்க்க வேண்டியதான். உடனே 1200 கோடி வாங்குகிறோம், ஒரு 100 இட்லி கொண்டு வா. அப்புறம் ஒரு பக்கெட்டு சாம்பார். அந்த சப்ளையரு 10 மணி கேட்க, ஏன்னா சாப்பிட்டு அழிஞ்சு நாசமாக போனேன் நம்ம இனம். தின்னு கெட்டவன் நம்மலாம், தின்னே கெட்டு போயிட்டோம். என்னாச்சு? நித்ரா திருக்கவாய அல்வா சல்னா அபாவ. அதில் கூட ஒரு கேள்வி கேட்டார், ஒரு ட்விஸ்ட் வச்சார் பற்றியா? இந்த மாதிரிலாம் புத்தியெல்லாம் அது பிறப்பால் வருது. அது அஞ்ஞாத்த சுகம், அஞ்ஞாத சுகம் ஸ்வரூப சித்தியாச்சா. ஏவம் சிரசமாதி ஜனித்த பிரம்மாமிருத்த பானம். இங்கே வந்து ஆனந்த ஸ்வரூபம் சித்தி ஆயிடுச்சு, அங்கே வந்து பிரம்மாமிருத்த பானம். நீ சாப்பிட்ற சாப்பாடே அமிர்தம். பிரம்மா அமிர்த பானபராயணம் அசோ சந்நியாசி பரமஹம்ச அவதூதோ. இப்படி எல்லாத்தையும் துறந்தவன் பரமஹம்ச அவதூதோ, பரமஹம்சனாகிறான். நீங்கள் எல்லாம் வந்துட்டு அதாவது நம்மளுக்கு ஆசை வருமா? இந்த மாதிரி 1600 கோடியை கொடுத்துட்டா ஆசை வருமா? எதுக்கு ஆசை வரப்போகுது? ஒன்றுத்துக்கும் ஆசை வராது. அது அப்போ வந்து நீ சாதாரணமாகவே நீ சன்னியாசி ஆகிடுவ ஆட்டோமேட்டிக்காக. மனநிலை என்ன? மனமே இல்லையே, அப்புறம் எங்கே மனநிலை? பரமஹம்ச அவதூதோ பவதி. அங்கே பரமஹம்சனாகிறான், அவதூத்தனாகிறான், பரம்பொருளாகிறான். தத் தர்சனேன, அவனை பார்ப்பதால். இந்த யோகிகள் சித்தர்கள் 5 பேர் பார்க்குறோம்ல பிரம்மஸ்வரூபம், அவர்களை பார்ப்பதால் தத் தர்சனேன சகலம் ஜகத்து பவித்திரம். அவன் போகிற இடமெல்லாம் புனிதமடைகிறது. அதனால தான் சாதுகளுக்கு அவ்வளோ விசேஷம். சவுத்தை விட நார்த்தில், சவுத்தில் கிண்டல் பண்ணுவான், நார்த்தில் நல்ல மரியாதை இருக்குது. ஏன்னா சாஸ்திரம் நிறைய பரவி இருக்குது. இங்கே சாஸ்திரம் பரவில்லை. இந்த இது காரணத்துக்கு காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். இங்கே நாசிகம் பரவி இருக்குது. காரணம் என்னன்னா, சாஸ்திர ஞானம் இல்லை.
சகலம் ஜகத்து பவித்திரம் பவதி தத் சேவாபரோ, அவனுக்கு யாராவது தொண்டு செய்தால், தத் சேவாபரோ, அந்த முக்தனுக்கு தொண்டு செய்தால், முக்தோ பவதி, அவன் எளிமையாக முக்தனாகிறான். போதுமா? மந்திரங்க இதுதான் குரு சேவா. குரு சேவான்னு இதுக்கு தான் முக்தோ பவதி தத் குலம் கோ உத்தர சதம். 21 தலைமுறையெல்லாம் இல்லை, 101 சந்ததி சொல்லுது. இதை பாருங்கள். தத் குலம், அவனுடைய குலத்தில் 101 சதம். சதம் ஏக உத்தரம், சதம் அதுக்கு மேலே 1, 101 தாரயதி, எல்லாருக்கும் விளக்கேற்றுறான். பித்ருலோகத்தில் அவங்க முன்னோர்கள் அவனா போய் கடந்தான்னு வச்சுங்க, லாக்காயே, அவனுக்கெல்லாம் விடுதலை. ஏன்னா இந்த 7 லோகத்தில் தான் எங்கேயாவது கிடப்பானுங்க. ஞானத்துக்கு எவனும் வரலையே. எப்போ பார்த்தாலும் சுகம்னு அலைஞ்சால் எப்படி ஞானம் வரும்? அவங்கள 101 தலைமுறை அவங்க விடுதலை அடைகிறாங்க. தன் மாத்திரு, அவனுடைய அம்மா, பித்ரு அப்பா, ஜாயா மனைவி. பாருங்க, ஒய்ஃபுக்கு முக்தி கொடுக்கணும் கணவனுடைய கடமைன்னு சொன்னேன்ல, வருது பார்த்தீங்களா? அப்புறம் குழந்தைங்க, வர்க்கம், குழந்தைங்க, வர்க்கம்னா குழந்தைங்க. சமுக்தம் பவதி, பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தில் ஜீவன் முக்தனானா இத்தனை நன்மைகள். அவன், அவங்க அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைங்க, வர்க்கம், முக்தம் பவதி, முக்தனாகிறார்கள் என்று 101 தலைமுறை. 101 தலைமுறையும் இந்த ஃபோட்டோவும் பேரும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு. இப்போ நம்ம இதுக்கு போனோமே, அந்த என்ன ஊருக்கு இல்லைப்பா, ஒரு வீட்டை போய் பார்த்தோமே, இவர் இருந்தார் அத்வைதம் ராமானுஜருக்கு, திருக்கோஷ்டியூரில் அவர் பேர் என்ன, அந்த நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி. இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு தானே இருக்கோம். 1000 வருஷம் ஆச்சு இல்லை? அதுதான் கதை. 1000 வருஷத்தில் எத்தனை ஜென்ரேஷன் வந்திருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் வச்சுங்க. 30 வருஷம் தான் ஒரு ஜென்ரேஷன். 50 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் வச்சா கூட என்னாச்சு? 20 ஜென்ரேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சொல்கிறது புரியுதா? நம்மாழ்வார் எப்போ வந்தார்? இப்போ நம்மாழ்வார் பரம்பரை இருக்கும். எல்லாத்துலேயும் பரம்பரை இருக்கா இல்லையா? இப்போ பாமன் சுவாமிகள் போனோம், பரம்பரை இருக்கா இல்லையா? பரம்பரை வராங்களா இல்லையா? ட்ராக்கு. அந்த மாதிரி முக்தி ஈஸியாக கிடச்சிரும். அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு போய் கொடுத்துரும். குருவுக்கு சேர்த்து விட்டுரும். குருவுக்கு நீ ஞான மேலான குருவை ஃபாலோ பண்ணி தொண்டு செய்யணும்னு சொல்லி விட்டுரும். ஒரு அறிவை கொடுத்துரும். ஒரே ஒரு வார்த்தை போதுமே. ஒரு வார்த்தையை சித்தி கொடுக்கும்ப்பா. அப்படின்னு சொல்கிறேனே, ஒரு வார்த்தையே சித்தி கொடுத்துரும். புரியுதா? தரிசனம் வேணுமா? சிவசக்தி தரிசனம் வேணுமா? சாம்பவி முத்ரா, மேலான முத்ரா என்று உபனிஷத்து. இதே உபனிஷத்து, இப்படி உபனிஷத் சொல்கிறது அப்படின்னு இந்த 59வது உபனிஷத்தை முருகப்பெருமானுடைய கருணையினால் 59வது ஸ்டெப்பையும் we have been crossing. தொடர்ந்து நம்ம முன்னேறுகிறோம். அடுத்தது 60வது உபநிஷத்து நாளைக்கு தமிழ் பண்ண போகிறோம். முருகப்பெருமான ஆசீர்வாதம் பூரணமாக அடியனுக்கும் உங்களுக்கும் இருக்குது. இதை கேட்குற எல்லாருக்கும் இருக்குது. அடியனுடைய மகா சங்கல்பம், கடைசி சங்கல்பம்னா, யாரெல்லாம் முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டு இதில் இந்த ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்குறாங்களோ, சின்சியராக கேட்கணுங்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரைபுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம நாளைக்கு இருப்போம், நாளான்னைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் ஆடியோஸ் காலங்காலமாக இருக்கும். யாரெல்லாம் முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டு இந்த ஞான மார்க்கத்தை நம்பி வராங்களோ, இந்த 6 வார்த்தை தீர்க்க நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா பிரம்மச்சரியன்னு தீர்க்க கொஞ்சமாவது கடைபிடித்து வந்தாங்கன்னா, அடியனுடைய சங்கல்பம் அவங்க எல்லாருக்கும் முருகப்பெருமான் முக்தி கொடுக்கணும். முக்தி நிச்சயம் தருவார். ஆனால் அடியார்கள் வார்த்தையை முருகப்பெருமான் ஒரு நாளும் உதாசீனப்படுத்துறது இல்லை. ஐ நோ வெரி வெல். பல சாதுக்களுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்துருக்கேன். என்ன, அதனால் எனக்கு தெரியும். அதனால் இந்த அடியார்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் சிஷ்யர்களாக ஏற்றுக்கிட்ட எல்லாருக்கும் முருகப்பெருமான் முக்தியை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த 59வது உபநிஷத்தை நிறைவு செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு